டிசம்பர் 31 நிலவரப்படி நாட்டில் மொத்தம் 1793 குடும்பங்களில் 7332 பேர் மிகவும் வறுமையில் வாடுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறியுள்ளார். தேசிய வறுமை தரவுத்தளமான இகாசேவின் புள்ளி விவரப்படி ஆக அதிகமாக கோலாலம்பூரில் 1737 பேரை கொண்ட 507 குடும்பங்கள் வறுமையில் வாடுகின்றன. இது நவம்பரில் கோலாலம்பூரில் பதிவான 474 குடும்பங்களுடன் ஒப்பிடுகையில் சற்று அதிகமாகும். இருப்பினும் நாடு முழுவதும் மிகவும் வறுமையில் வாடும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை 2191 இருந்து குறைந்துள்ளது. இரண்டாவது இடத்தில் கடா உள்ளது. அங்கு மொத்தம் 1227 பேர் மிகவும் வறுமையில் வாடுகின்றன. அடுத்தடுத்த இடங்களில் ஜொஹோரில் 910 பேரும், ஸ்லாங்கூரில் 784 பேரும், தெலங்கானுவில் 735 பேரும் வறுமையில் வாடுகின்றனர். எனினும் மலாக்கா, நெகிரி செம்பிலான், பெர்லிஸ் மற்றும் புத்ராஜயாவில் மிகவும் வறுமையில் வாடும் குடும்பங்கள் எதுவும் இல்லை என டாக்டர் ஜலிஹா கூறினார். இகாசே தரவு தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதாக மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அவர் கூறினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.